சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? நமக்கு சோறு தான் முக்கியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்னோட ஒரு மெமரிஸ் vlog ப்ளஸ் ஒரு சமையல், அதாவது பிரியாணி டேஸ்ட்டில் வந்து தக்காளி சாதம் எப்படி பண்ணிக்கலாம், அதை வந்து நானும் என்னோடய தங்கச்சி லலிதாவும் இந்த வீடியோவில் வந்து செஞ்சு காட்டியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ப்ளஸ் இந்த ரெசிப்பியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி இந்த பிரியாணி வந்து என்னோடய சிஸ்டர் கூட தான் நான் செஞ்சு எனக்கு தெரிஞ்ச என்ன டேலண்ட், எனக்கு குக்கிங் டேலண்ட்டை வந்து நான் என் தங்கச்சி கொஞ்சம் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். சரிங்க, இப்போ நம்ம தக்காளி பிரியாணி சாதம் செய்ய தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா வந்து தக்காளியை வந்து ஒரு 4 தக்காளியை நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி ஒரு பியூரி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமாட்டு தேவையான அளவு தயிர், அப்புறம் கொஞ்சம் மட்டன் மசாலா, இல்லைன்னா உங்கள்கிட்ட பிரியாணி மசாலானா கூட பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். அப்புறமேட்டு சில்லி பவுட்ரு, அதாவது மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் நெய், தேவையான அளவுக்கு நெய், அப்புறம் இந்த பிரியாணி பட்டை வகைகள், ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, என்னடா பிளான்ல இருக்கு நீ, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சோண்டு சோம்பு, ஓகேங்களா. 2-3 கிராம்பு எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கேற்ப சால்ட்டு, உப்பு, அப்புறம் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பிரியாணி இலை வந்து ஆக்சுவலி சில பேர் வந்து பிரியாணி இலைன்னா இதுன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு விதமான பிரியாணி இலை. இது நம்ம நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடில் வந்து ரம்பா இலைன்னு சொல்லுவாங்க. ரம்ப இலை. அப்புறம் கடைசியாக நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லெமன். இப்போ நீங்கள் வந்து லெமன்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் தயிரை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒன்று இல்லைன்னா 2மே யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கம்மியான அளவுக்கு. அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய், இப்போ எங்கள் வீட்டில் வந்து குழந்தைக்கும் சேர்த்து கொடுக்குறதுனால ஒரு மிளகாய் மட்டும் தான் போட்டிருக்கோம். அப்புறமேட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ். இன்றைக்கி நான் வந்து 3 கப்பு, அதாவது அளவுக்கு இந்த கப்பு, இது வந்து 250 ml. இந்த ஒரு கப்புக்கு 3 கப்பு வச்சுருக்கேன் நான் அளவு. அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சாதம் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி. இவங்களன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இந்த எடுபடி வேலையெல்லாம் பண்ணுறதுக்காக. எஸ், என்ன சொன்ன, கேவலப்படுத்தாமல் விட மாட்டேன். இவங்க விளாண்டுட்டு இருக்கீங்களா? யூ லைக் தட்? ஆர் யூ ஹாப்பி? சித்தி, லலிதா, ஓகே. குக்கர் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமாட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை ஆட் பண்ணிக்கோங்க. கிட்ட வாங்க. இது நல்லா சூடாக ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர, 2 துண்டு பட்டை, கறிப்பூடு, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு ப்ளஸ்ஸு கிராம்பு, இவ்வளோத்தையும் போட்டு பொன்னிறமாக வரும் வரை நல்லா கிண்டிக்கோங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை வந்து இதில் மெதுவாக, நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கையில் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஈஸியாக சீக்கிரமாக வெங்காயம் வந்து வெந்துடும். நான் செய்ய ஆரம்பித்தால் அது மனம் ஆரம்பிச்சிடும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமாட்டு இதில் 1 2 3 4 5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா இது என்ன ஆகும்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடிப்படுத்துறதுக்கு, அதாவது குக்கர் அடியில் வந்து
தீஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா வெங்காயம் வந்து வெந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்படியே அந்த பக்கம் வீடியோ. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமாட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஓகே மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இவ்வளோதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா வதக்கும் போது எப்பவுமே கேஸை வந்து கொஞ்சம் லோவாக வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுட்டு வதக்கணுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோட காரம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் எப்போவுமே மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக போட்டு வதக்குனீங்கன்னா காரம் வந்து கம்மியாக இருக்கும், ஃப்ளேவர் மட்டும் தான் இருக்கும் நமக்கு. இது ஒரு சின்ன டிப்ஸ். பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமாட்டு நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பியூரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இதை வந்து அப்படியே விட்டுருங்க. ஏன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ்க்கு இது வந்து அப்படியே நல்லா குக் ஆகணும். இப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமுக்கு வந்து நீங்கள் கேஸை வந்து மாற்றிக்கோங்க. இது நல்லா குக் ஆகுறது எப்படி தெரியும்னா இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து எண்ணெய் ஆயில் வந்து பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம வந்து மற்ற அந்த தயிரை ஆட் பண்ணுறது, லெமன் ஆட் பண்ணுறது, அப்புறமேட்டு கொத்தமல்லி இலையெல்லாம் அதுக்கப்புறமா ஆட் பண்ணி ரைஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா குக் ஆகி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து நல்லாவே பச்சை வாசனைலாம் போய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக உதிரி வேணும்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து சால்ட்டும் உப்பும் காரமாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து உப்பு கம்மியாக இருக்குது. எப்போவே பிரியாணி இல்லைன்னா தக்காளி சாதம் பண்ணும்போது ஒரு பொடி உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். போடலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, ரொம்ப பிரியாணியில்
டக்குன்னு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன், இது சீட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 சொட்டு லெமன் மட்டும் இதில் ஆட் பண்ண போதும், ரொம்ப ஆட் பண்ண வேணாம். அது அப்படி தான் வருது. ஒரு கல் உப்பு போட்டால் போதுன்னு சொல்லுவாங்க, ஒரு கல் உப்பாக போடுவாங்க, ஒரு கை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஓகேவா? இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமாட்டு 1 ஸ்பூன் நெய்யை அப்படி லைட்டாக டச் பண்ணி மேலே இப்படி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு கேஸை வந்து எப்பவுமே சிம்மில் வைக்காமல் மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு இதான் பெருசா விசில் போட்டுருங்க. போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் போனதுக்கப்புறமாட்டு இப்போ ப்ரெஷர் நல்லா போயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வாவ், சூப்பர். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படி கிண்டாமல் லைட்டாக அப்படி இலக்கி ஒரு சுற்று விட்டுக்கோங்க. அப்புறமாட்டு இதை வந்து ஒரு இதுக்கப்புறமாட்டு இதை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய பேசினோ இல்லைன்னா ஒரு ஹாட் பாக்ஸ்லேயே மாற்றிக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா அடி பத்தவும் செய்யாது, கரெக்டாக ஒரு நல்ல ஒரு பதமாக இருக்கும், உடையவும் செய்யாது. ஃப்ளேவர் எப்படி இருக்கு லலிதா? நல்லா தான் இருக்கா? வாவ், சூப்பர், எக்ஸலண்ட், அப்படி சொல்லணும். இன்னும் இதுக்கு மேலே ஒரு லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லலிதா நீதான் லலிதா தெய்வம், எனக்கு நான் செய்யவே இல்லை. ஓகே, இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தயிர் வெங்காயம் ரைத்தா, இது வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எக் ஆம்லேட்டு, முட்டை எக்கு பாயில் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் அப்பளம். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி, ஒரு துவையல் மாதிரி நாகர்கோயில் ஸ்டைலு. தேங்காய் தானே? நாகர்கோயில் ஸ்டைலில் வந்து சூப்பராக ஒரு வந்து தேங்காய் சட்னி வைப்பாங்க. சட்னினா சட்னி மாதிரி இருக்க, துவையல் மாதிரி கட்டியாக இருக்கும். அது வந்து அவ்வளோ அடிபொலியாக இருக்கும். நான் வந்து இதை அந்த ரெசிபியை இன்னொரு டைம் நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் அம்மா வெளியே போயிருக்காங்க, அம்மா தான் செய்வாங்க அது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு தக்காளி சாதம் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.